சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் நிறைய புது படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்களை தாண்டி இப்போ ஒரு பெரிய படங்களே ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா நம்மளுடைய அரசியல் களம் தான். இதில் வந்து தாவேகாவுடைய ஒவ்வொரு நகர்வும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான நகர்வாக தான் இருக்குது. பட் பிரச்சனைகள் நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்றதை நீ கவனி அப்படின்ற மாதிரியான ஒரு உற்றுநோக்கு சிந்தனை வந்து அவர்களை இருக்குன்னு தெரியுது. ஆனால் அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி திருச்சிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருந்தார். வழக்கமாக வந்து அந்த வேனுக்குள்ளேருந்து எல்லாரையும் பார்த்து அப்படியே இந்த கண்ணாடிக்கு உள்ளேயே அப்படியே கை காமிச்சிட்டு இருப்பார். முதல் முறையாக அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகள் எல்லாம் தாண்டி அந்த ஓப்பன் வேனில் மேலே வந்து ஒரு கையை காமிச்சிட்டு வந்தது ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். என்னடா ஒரு அரசியல் தலைவர் ஒரு கதவை திறந்துட்டு கண்ணாடி வெளியில் வந்து கையை காமிக்கிறது ஒரு பெரிய சாதனையான்னு பல பேர் கேட்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு அது ஒரு பெரிய சாதனைங்கிற அளவுக்கு தான் அவருக்கு சுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக தேர்தல் ஆணையமே நீ வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது, நீ அந்த கதவை திறந்து கையை நீட்டக்கூடாது அப்படின்லாம் விதிகள் போடுது. அப்போ அதை மீறுவது தான் சரின்னு நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். அரசு சொல்லும், காவல்துறை சொல்லும், உங்களை பார்க்க வர்ற மக்கள் ஏன் முந்தி அடிச்சுட்டு நிற்கிறான்னா உங்கள் முகம் தெரியாததுனால தான் முந்தி அடிச்சுட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு மனு கொடுங்க, எல்லாரும் மாதிரி எனக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் ஓப்பன் வேனில் வெளியில் பார்த்து மக்களை பார்த்து கையசைப்பதற்கு எனக்கு சுதந்திரத்தை கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க, கொடுக்கலன்னா அதை மீறுங்க அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன். ஒருவேளை அதை காதில் வாங்கினாரா என்னன்னு எனக்கு தெரியல. நம்முடைய வீடியோக்களை அவர் பார்க்குறத அவருடைய டிரைவர் ராஜேந்திரன் என்கிட்ட ஒரு முறை சொன்னார், சார் வந்து உங்கள் வீடியோலாம் பார்க்குறாரு அப்படின்னு. ஒருவேளை அதெல்லாம் பார்த்ததுனால வந்த விளைவான்னு தெரியல. அவர் இன்னைக்கு அந்த வேலையை அவர் செஞ்சார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஏன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, ஏன் வந்து இந்த மக்கள் ஒருத்தர் மேலே ஏறி விழுறாங்க அப்படின்னா அடிப்படை அதுதான். அவர் முகத்தை பார்க்கணுன்னு வர்ற கூட்டம் பார்க்க முடியாமல் தவிக்குது, அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக காமிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்கிறது தான் நாம் சொல்ல வந்தது. அதை செஞ்சுட்டாரு. அப்புறம் வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த உரையை ஆரம்பித்தார் அவர். என்னதான் அது ப்ரிப்பேர்டாக இருந்தால் கூட அதையெல்லாம் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க போல இருக்குது, பல கடைகளில் வந்து கேஸ் இல்லாமல் கடையெல்லாம் மூடிட்டாங்க, இந்த அடிப்படை வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு அப்படி மெல்ல ஆரம்பித்து நிறைய மக்கள் பிரச்சனையை பேசினார். எப்போவுமே வந்து ஒரு அரசியல் தலைவர் மக்களுடைய பிரச்சனையை பேசினா தான் அவங்க மனசில் போய் பதிய முடியும். விஜயை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் எதுவுமே பேசாமல் ஒரு மேலோட்டமான அரசியலை இங்கே பண்ணிட்டு இருந்தார். அதையும் கொஞ்சம் மாற்றிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த முறை திருச்சியில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் மக்களுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அதாவது மருத்துவம், குடிநீர், கல்வி, சாலை போக்குவரத்து, சாலை இதெல்லாம் வந்து நான் சரியாக செஞ்சிருவேன், அடிப்படை விஷயங்கள் இதுதான், இதில் தான் நான் முதல் கவனம் வைப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இது சினிமா தன்மையை தாண்டி ஒரு உணர்வு ரீதியாக பேசுன மாதிரியான ஒரு தகவலை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே பேசணும். மக்களுக்காக சேவை செய்ய வந்தவங்க மக்களுடைய பிரச்சனையை தானே பேசணும். இவர் வந்து பெரும்பாலும் அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுவார். அவர் இந்த முறை அது இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனையை பேசினார். அதே மாதிரி வந்து இந்த கழிப்பறை வசதி இல்லாத பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை நான் வந்து சரி பண்ணி கொடுப்பேன். இப்படி சமீபத்தில் நடந்த ஒரு மர்டர், அந்த தர்ம முனீஸ்வரன் ஒருத்தன் தூத்துக்குடியில் ஒரு பெண்ணை கொலை பண்ணது. ஸோ அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இதையெல்லாம் வந்து அடிப்படை வசதிகள் இருந்ததுன்னா அவங்க ஏன் வந்து ஒரு புதர் பகுதிக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புறாரு. அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு நெருக்கமான செய்திகள் தான். இல்லை, அது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடங்கள்லையுமே எங்கேயாவது போனால் ஒரு விபத்து, ஒரு இப்போ எப்படின்னா அவங்க வந்து பேச போகிற ஒரு விஷயத்த கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் அடுத்து யாருக்கு ஏதாவது ஆபத்து நடக்க போதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களில் காசிப் அந்த மாதிரி. இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போன கார் வந்து ஒரு காவலர் மேலே தெரியாமல் ஏற்றிடுச்சு. ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து அது என்ன ஏதுன்னு கண்டிப்பாக அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பட் இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு செயலாக மாற்றுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு இந்த பிரச்சனை விபத்து தானே. இன்னொன்று வந்து அந்த காவலர் குறுக்க வந்தாரா, இவங்க போய் அடித்தாங்களாங்கிறதெல்லாம் நம்ம அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று வந்து இப்போ நானே விஜய் டிரைவர் குறித்து ரொம்ப பரிதாபப்படுவேன்.
என்னன்னா ரொம்ப கவனமா ஒரு செகண்டையும் கவனமா வச்சு ஒரு கார் ஓட்டணும். அந்த வேனை விஜய் ஓட்டிட்டு வரவர். ஏன்னா எவன் எப்போ நுழைவான் என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டாங்குது. அப்படியே கூட்டம் வந்து எதிரில் வந்து நிக்குது. அப்ப காரை இன்ச்சு இன்ச்சா ஒருத்தர் நகர்த்தணும். அது ஒரு பெரிய திறன். அதை ஓட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டிரைவர் மேல எனக்கு ஒரு பெரிய பரிதாபம் எப்பவுமே வரும். ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்த கார் டிரைவருக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டம் வந்து தாவேக்கா தொடர்பான கூட்டங்களில் ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டமாக இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு விதியை பின்பற்றுகிற அந்த அறிவு கிடையாது. திமு திமுன்னு வர்றாங்க, திமு திமுன்னு நிற்கிறாங்க, திமு திமுன்னு விழுகிறாங்க. ஸோ அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ விஜய்க்கு வர்றது ஒரு நியாயம், ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்களுக்கு அப்படி வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கட்டுப்படுத்த வந்த காவலராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகி எங்கேயோ இடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து நடந்திருக்கு. பட்டு ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு கட்டாயமாக வந்து இந்த முழு செலவையுமே அவர் எடுத்துக்கிட்டு தனியார் மருத்துவமனையில் கூட அவர் அட்மிட் பண்ணி ரெக்கவர் பண்ணி விட்டுருவாருங்கிறது நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் வழக்குங்கிறது கட்டாயமாக பதியப்படும். அது வந்து கொலை வழக்கா கொலை முயற்சி வழக்காலாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம். இல்லை இப்போ இவங்களுடைய ஒரு ஒரு டாட்டிக்ஸே எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நிறைய சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்கன்னா, ஸோ இவங்க வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனுமே இப்போ சமீபத்தில் எதிரணியினர் எல்லாருமே மிரண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி இது? இல்லை, எதிரணியினர் மிரண்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? இவங்க வரும்போது இந்த கூட்டம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் யோசிக்க வைக்குது, அவ்வளோதான். இப்போ 2 பெரிய கட்சிகள் இங்கே இருக்குது. திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகள் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. இப்போ புதுசாக வந்த இந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி 2 கட்சிக்குமே இருக்குது. அப்போ இது தேர்தலுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது திமுக முதலிடத்துலையும் 2வது இடத்துல அதிமுகவும் இருக்கும், 3வது இடத்துல தான் தாவேக்கா இருக்குங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வருது. சில நேரங்களில் பல நேரங்களில் கருத்து கணிப்பே இங்கே வந்து அசைன் பண்ணப்படுது. அது வந்து நியாயமாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பெல்லாம் இருக்காது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ரிசல்ட்டு வேற ஒன்றா வரும். பட் இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒருவேளை 3வது இடத்துல தாவேக்கா இருக்கோங்கிற எண்ணமும் நமக்கு வருது. பட் இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது அது வந்து அந்த தன்னெழுச்சி, அவங்களுக்குரிய அந்த மகிழ்ச்சி, ஒரு தலைவனை பார்த்துட்டா தன்னை அறியாமல் குதிக்கிற அந்த கொண்டாட்டம்லாம் இங்கே வேற எந்த தலைவர்களுக்குமே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், எல்லா மீட்டிங்குமே ஒரு இயந்திரத்தனமாக நடக்கும். அவன்பாட்ட வருவான், அவன்பாட்ட நிற்பான், அவன்பாட்ட கேட்பான், அவன்பாட்ட போயிடுவான். பட் தன்னை அறியாமல் குதிக்கிறது, கத்துறது, கொண்டாடுறது, அழறது எல்லாமே விஜயை சுற்றி நடக்குது. அப்போ இந்த கூட்டம் ஒரு வேலையை செய்யும்ல, அது என்னத்தை செய்ய போகுது, எத்தனை பர்சன்ட்டுங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அன்றைக்கு தேர்தல் அன்னைக்கு சில வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு விமான பயணமாக இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து அதாவது சென்னையிலேருந்து வெளியே தென்பகுதிக்கு போகிறவங்க, ஸோ தென்பகுதியிலேருந்து இங்கே வரவங்க, ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளார யார் யார் எங்கே போகிறாங்களோ, அதாவது இங்கே சென்னையிலேருந்து போகக்கூடிய வாகனங்கள் எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே புக் ஆகிடுச்சு. ஒரு ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது பேருந்துகள் நம்ம ஃபுல்லாக என்னதான் நம்ம பார்த்துருப்போம். பட் வரலாற்றிலே வந்து விமானம் வந்து புக்கான விஷயம் இப்போ அதை வந்து பெருசாக பேசுகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமானதாக கருதுது எல்லா கட்சியுமே. ஒரு 50 ஓட்டில் 100 ஓட்டில் தோக்குற சூழ்நிலையெல்லாம் இந்த முறை வரும். ஏன்னா ஒரு பெரிய அளவு வாக்கு பிரிப்பார் விஜய். அப்போ ஒரு 50-100 ஓட்டுகள் கூட நமக்கு முக்கியம்னு நினைக்கிறதுனால அரசியல் கட்சிகளே என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக இங்கே இருக்கிறாங்க சென்னையில், இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஓட்டு வந்து தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியில் இருக்கும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கட்டாயமாக எல்லாருமே நீங்கள் வந்து சேருங்க அப்படிம்பாங்க. இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுகிற பல பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 600 பேர் 700 பேர் மொத்தமாக ஊருக்கு போய் நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, நாங்கள் துபாயிலேருந்து ஒரு 2 விமானம் கிளம்புறத நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். ஆனால் இன்னைக்கு துபாய் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க வாழ்ந்தா போதுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பல பேர் வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட ஒரு சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஊர்கள்லேருந்து சென்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விமான போக்குவரத்தே ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த டயத்தில் தேர்தல் அன்னைக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான். அதே மாதிரி தான் பஸ்ஸுகள், ரயில்கள் எல்லாமே வந்து யாராருக்கு எங்கெங்கே ஓட்டு இருக்கோ மெனக்கட்டு போயாவது ஓட்டு போட்டணுங்கிற சூழ்நிலையை இந்த தேர்தல் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முந்தைய தேர்தல்லாம் அப்படி கிடையாது, இந்த தேர்தல் அது ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா
சார் இந்த ஒரு பரபரப்பு நடந்துட்டு இருக்கும்போதே இவருடைய ஜனநாயகனுக்கான ஒரு வேலையும் வந்து ரொம்ப சீக்கிரம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த அரசியல் களத்துக்கு ஒரு முன்னாடியே அதை ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கதாவும் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்த கிளப்பி விடுது? இல்ல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. படக்குழுவுக்கும் இருக்கு, விஜய்க்கும் இருக்கு. என்னன்னா, இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அந்த படத்தை வெளியிட முடியாதுங்கிறது 100% உண்மை. சரி ரைட்டு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ரிலீஸ் பண்ணலாமான்னா, அது காமெடி கூத்தா மாறிடும். ஏன்னா விஜய் வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா, அந்த படம் வந்து ஒரு சரியான படமா இருக்கும். தலைவர் வந்து படத்துல இப்படிலாம் சொன்னாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு 2த்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டாடிக்குவான். ஆனால் அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம மாறிடுச்சுன்னா, அந்த படம் காமெடியா மாறிடும். அப்போ பரிதாபங்கள் மாதிரி ஆயிரும் அந்த படம். அப்போ என்ன பண்றாங்க, தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த நடுவில் இருக்கிற 10 நாள் இதுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், யாருக்கும் பாதகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 23 தேர்தல், ஒரு 26 27 தேதியில இந்த படம் தியேட்டருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல அப்ப அது வந்ததுக்கு அப்புறமும் சில சில பிரச்சனைகளை வந்து பேசுறாங்க. என்னன்னா, நிறைய தியேட்டர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க அந்த படத்தை. வந்து பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல போனா பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழல் கூட ஏற்படும். தேர்தல் முடிவுக்கு பிறகுதான், புது ஆட்சி வந்த பிறகுதான் வாங்கறதுக்கு பயப்படுவாங்க. நீங்க அந்த இடைப்பட்ட நாட்கள்ல அவங்களுக்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஒருவேளை விஜய் 50 60 சீட்டு ஜெயிச்சு வந்துட்டாருன்னா, அல்லது ஆட்சியவே பிடிச்சிட்டாருன்னா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. மக்கள் இல்ல தியேட்டருக்காரங்க நினைக்கிறாங்கன்னே வைங்க. நாளைக்கு அவர் வந்து யாரெல்லாம் நமக்கு தியேட்டர் கொடுக்கல எல்லாருக்கும் வந்து ஒரு ரெடி பண்றா அப்படின்ட்டாருன்னு வைங்களேன். அப்ப அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடும். விஜய் வந்தா ஓகே, வரலன்னா அப்போ அவங்களுடைய முழு கவனமும் ஜனநாயகனை ஒழிக்கிறதுல தான் இருக்கும். நம்ம அமைச்சரவை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவனை போடு அப்படின்னு இறங்குவாங்க. எந்த தியேட்டரும் தியேட்டர் கொடுக்கக்கூடாது ஜனநாயகனுக்கு அப்படின்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? பயப்பட தான் செய்வாங்க. எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு பயப்படுறவங்க தானே இங்கே அதிகம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இப்போ ரேவந்த்னு ஒருத்தர் ரோஹிணி தியேட்டர் ஓனர் பையன் நிற்கிறாரு தாவேக்கா சார்பா, அவரே தியேட்டர் கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை சூழ்நிலை தப்பாக இருந்ததுன்னு வைங்க, நமக்கு தொழிலா அரசியலான்னு பார்த்தாருன்னா தொழில் தான் முக்கியம்னு தோணும், என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த 4ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க. சரி, என்னதான் ஒரு ஜனநாயகனுக்கான ஒரு விஷயத்த பேசினாலும் ஜனங்களின் விஷயங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. பார்ப்போம் அரசியல் களம் எதெல்லாம் வந்து சரிசமமாக வைக்குது, ஸோ எது அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது தொடர்ந்து லீடர் படம் இப்போ எப்படி வந்து இதோடைய ரிவ்யூ எந்த மாதிரி இருக்குது, பப்ளிக்கோட ஒப்பீனியன் வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் வேற, இப்போ இருக்கிற லீடர் வேற, அதாவது லெஜண்ட் வேற லீடர் வேற அப்படின்ற ஒரு 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 2 விஷயத்தை பிரிச்சிருக்காங்க. இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னமும் லெஜெண்டாக பார்க்குறீங்களா இல்லை லீடராக பார்க்குறீங்களா? சினிமா தானேங்க, அவர் லெஜெண்டாக இருந்தேன்னா லீடராக இருந்தாருன்னா அந்தந்த படத்தில் என்னென்ன கதாபாத்திரமோ அப்படி இருக்கிறாரு, அவ்வளோதான். லீடர்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டதுனால அவர் லீடர் ஆயிட முடியாது இல்லை. பட் அவருக்கு ஒரு அரசியல் கனவு இருக்குது, அது வேறு விஷயம். அது வந்து அப்போ பார்ப்போம், அது எப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் என்ன கொள்கையை முன் வைக்கிறாருங்கிறத பார்ப்போம். கட்டாயமாக அவர் வந்து அரசியலுக்கு வருவார், அந்த எண்ணம் அவருக்கு இருப்பதாக நாம் கேள்விப்படுறோம். ஓகே, அது தள்ளி வச்சுருங்க. இப்போ படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ரிலீஸுக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கட்டாயமாக ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது. அந்த படத்துலேயே அவருடைய தோற்றம், அவருடைய நடிப்பு எல்லாமே நம்ம ட்ரெய்லரில் பார்க்குறோம், வேற மாதிரி இருக்குது. முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எவ்வளோ பெரிய வேற்றுமை அவர்கிட்ட இருக்குது, எப்படி மெனக்கெட்டுருக்கிறாரு அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து பாதி பெருமை போய் சேர்ந்துடும். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோவை வடிவமைக்கணும். முதல்ல அவருக்கு தாடி வச்சா நல்லா இருக்குமா, அவர் டோனு கலர் டோனை மாற்றினா நல்லா இருக்குமா, அவர் வந்து எப்படி ஃப்ரேமில் காமிக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது டைரக்டருடைய அந்த ஒவ்வொரு மெனக்கடலும். அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக அவரை உருவாக்கிட்டார். அதற்கப்புறம் காட்சிகள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு விஜய் நடிக்க வேண்டிய படத்தில் இவர் நடிச்சிட்டாரோங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், முக்கியமாக அந்த குழந்தை சென்டிமெண்ட்டுங்கிறது இங்கே நமக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். விஸ்வாசம் படம் ஏன் அதிரி புதிரி ஹிட்டுன்னா அதில் இருக்கிற இந்த குழந்தை சென்டிமெண்ட்டு தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தெரி படத்தில் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படமாக இது வரும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். லெஜண்ட் மாதிரி ஒருத்தர் வந்து சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது சினிமாவுக்கே ஆரோக்கியமானது. இப்போ நாளைக்கே வந்து ஒரு பொறுப்பில் வந்து உட்காந்தாருன்னா அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா இங்கே பல பேர் வந்து திரைப்பட பொறுப்புகளுக்கு வராங்க அமைப்புகளில், அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல விலை போயிடுறாங்க, அல்லது வந்து எதுக்கு நமக்கு வம்பு,
தேவையில்லாத வேலையை நம்ம இதுக்கு செய்யணும்னு ஒதுங்கிடுறாங்க. பட்டு இவரை மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா ரொம்ப கரெக்டாக சினிமாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற அளவுக்கு ஒரு ஒரு மெனக்கடல் இருக்கிற ஒருத்தர் அவர். ஸோ அதனால் இவருடைய வெற்றிங்கிறது சினிமாவுக்குமான வெற்றியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு, நான் வந்து இதுவரையும் என்னோட தொழிலில் கவனமாக இருந்ததுனாலையும் நான் வந்து என்னோட தொழிலை வந்து அடுத்து என்னென்ன மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய கடை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அந்த டைமில் காதல் பண்ணுறது ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு காதல் வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனால் நேரம் கிடச்சிச்சின்னா அதையும் ஒரு கை பார்த்துடலாம்ல அப்படின்றாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல அவருடைய ஸ்பிரிட் வந்து எந்த அளவுக்கு பாராட்டணும்னு தோணுச்சு. உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருந்தது. பட் அந்த 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 அவர் அந்த மனுஷனை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி கிடைக்குது அப்படின்ற. அல்ல, தன்னம்பிக்கையின் இன்னொரு உருவம் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதான் பல நிறுவனங்கள் வந்து கோடி கோடியாக கொண்டு போய் நடிகர்கள்ட்ட கொட்டி விளம்பரம் பண்ணும் பொழுது நானே நடித்தா என்ன விளம்பரத்தில் பார்க்காம போயிடுவாங்களா என்ன அப்படின்னு இறங்கினவர். அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கி வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாரு. அதாவது தன் படத்தில் தானே பணத்தை போட்டு தானே வெற்றியை ரசிக்கிறதுங்கிறது வேற. ஆனால் இந்த படத்தை முதல் முறையாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே படத்தை தர்றேன், நீங்கள் ஏதாவது வசூல் வந்தால் கொடுங்கன்னு சொல்லி தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த படத்தை வாங்கி திரையிடுவதற்கு நிறுவனங்கள் போட்டிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உருப்படியான படத்தை எடுத்துட்டாரு. இப்போ அடுத்த படத்தையும் அப்படி தான் நகர்றாரு. அவர் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் வேறு நிறுவன படங்களில் நடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவருக்குன்னு குறைந்தபட்ச சம்பளமே ஒரு 20 கோடி நிர்ணயிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அவர் இருக்கார். அப்போ இதை நம்மளே பணம் போட்டு நம்மளே நடிச்சுக்கிறதுங்கிறது வேற. ஆனால் இன்னொரு படத்திற்கு நாம் வந்து பணம் வாங்கிட்டு நடிக்கிற அளவுக்கு வளர்றது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப அசாத்தியமாக அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் எப்பவுமே கிரேட்டு தான் நம்மளை பொறுத்தளவுக்கு. ஓகே.